ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப நாளாமே வீடியோ அப்லோட் பண்ண முடியாத போயிடுச்சு. பிகாஸ் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் காப்பிரைடுன்ட்டு ரொம்ப ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. ஸோ சரி, கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வச்சேன். இன்னையிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான தாய் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். பிளரிங் பூன் இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு வராங்க. அங்கே உள்ள ஒரு காரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே மெதுவாக நடந்து போக ஆரம்பிக்க, அதுவும் கொஞ்சம் பயத்தோடு தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பெட்ரூமையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் பெட்டில் இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் நேம் சொல்லி கூப்பிட அவன் திரும்பி பார்க்குறான். அவங்க 2 பேருமே ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்த்துட்டு பிம்னு கூப்பிட இவங்க செம்மையாக ஷாக் ஆகிட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கக்குள்ள ஹீரோ வந்து அவங்கள பிடிக்கிறாங்க. ஆனால் ஓங்கி பலார்னு ஒரு அறையை கொடுத்து அவனை தள்ளி விட்டுட்டு அங்கே ஒரு ஃப்ளவர் வாஸ் இருக்குமா, அதை விட்டு எறிய அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற வாலில் தான் போயிட்டு அது உடையும். பயந்து போனவ அப்படியே திரும்பி பாப்பா நம்ம ஹீரோயினை முறைச்சிக்கிட்டு பாப்பா. நம்ம ஹீரோயினும் அவங்கள பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் பயமும் வந்துடுது அவங்களுக்கு. அப்படி ஒரு பயத்தோடையும் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க ஸ்கூல் டேஸில் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினும் இந்த பொண்ணும் ஸ்கூல் டேஸில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸ்கூலில் வந்துட்டு இந்த பொண்ணு புதுசாக தான் வந்திருப்பா போல இருக்கு. அவள் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அவங்க பக்கத்தில் போயிட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க இந்த ட்ரெஸ்ஸில், உனக்கு அப்படியே மேட்சாக இருக்குன்னு சொல்ல அவள் எனக்கு தெரியும்னு திமுறா சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டான்ஸை பண்ண ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலாக அந்த டான்ஸ் வந்து தாய்லாந்து கல்ச்சர் டான்ஸ் போல இருக்குது. டான்ஸ் பண்ண முடித்த உடனே உள்ளே கூட்டிகிட்டு போகக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருந்த, எல்லாருக்குமே ஜெலஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பின்னாடியே 2-3 பொண்ணுங்க வந்துட்டு, பிம் ரெடி ஆகிட்டியா, உன்னோட கியூ வந்துருச்சு, சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்லிக்கிட்டே வராங்க. பக்கத்தில் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு, வா உன்னுடைய முகத்தை பாரு எப்படி இருக்குன்ட்டு நான் டச்சப் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பவுடர்லாம் போட்டு விடுறா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க போல இருக்கு. இவ வந்து எப்பயுமே கொஞ்சம் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் போல இருக்கு. அதில் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்க வேண்டிய அவார்டை நல்லா பார்த்து தொடச்சிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு, என்ன இதை எப்படி தொடச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமாம் என் ஃப்ரெண்டு பிம் வந்து நிறைய போட்டியில் அவார்டு வாங்கியிருக்கா, அவளுடைய அவார்டாச்சு, அதனால் நான் பார்த்து தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோயினும் அங்கே மேடைக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த அவார்டை அவங்க கையிலேருந்து பிடுங்கிக்கிறா. ஏன் இதை பிடுங்கிக்கிறங்கிறதுக்கு, இது என்னுடைய அவார்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு போவாளாம். அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்ன இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இவ எதையுமே கண்டுக்காத எடுத்துகிட்டு வெளியே வரா. அங்கே நம்ம ஹீரோயின் பிம்க்கு அவார்டு கொடுக்கறதுக்காக ஒரு லேடியும் வந்து நிற்கிறாங்க. ஆக்சுவலாக அவார்டுக்காக கூப்பிடவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இவ போய் நின்றுட்டு தான் அவார்டு வாங்கின மாதிரி ஆக்டிங் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு போய் நிற்க, அவங்க அவ கையிலேருந்து வாங்கி நம்ம ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க. இவளும் முன்னாடி வந்து நின்றுக்கிறா. அப்படியே கொஞ்சமாக இவ கையில் அந்த அவார்டை வாங்கி வச்சுக்கிறா. நம்ம ஹீரோயினும் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ பார்க்க போனால் இந்த பொண்ணு தான் இப்போ அவார்டு வாங்கின மாதிரி தெரியுது. அதை ஃபோட்டோ எடுக்கிற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்க்க போனால் இந்த பொண்ணு தான் அவார்டு வாங்கின மாதிரி தெரியுது, நம்ம பிம் வாங்கின மாதிரி தெரியலையேன்ட்டு அவளுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகுது. அப்படியே நைட்டாக எடுத்து நம்ம ஹீரோயின் பிம் வந்து அவங்க வீட்டில் இருந்து குப்பையெல்லாம் கொண்டு வந்து அங்கே குப்பை டப்பாக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்களே, அந்த சமயத்தில் ஒரு ஆள் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக அங்கே அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்துட்டு குடிச்சிட்டு இருந்த பாட்டிலை அந்த குப்பை டப்பாக்குள்ளேயும் போட்டுட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வருவானா. அவங்க செம்மையாக பயந்து போயிடுறாங்க. திருடன்னு நினச்சிட்டு திருடன் என்னை காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்க, அவனும் நான் திருடெல்லாம் இல்லை, என்னை பாருங்க நான் திருடன் கிடையாதுன்னு சொல்கிறான். ஆனால் யாருன்னு சொல்லலை, திருடல்லன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கானா. அவங்க செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. தீஃப்னு கத்த ஆரம்பிக்க வீட்டில் இருந்தால் அவங்க அப்பா அம்மா அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே ஓடி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு ஆளுக்கு ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து அவனை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. செம்மையாக அடிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள அப்போ தான் அவன் தலையில் இருந்த அந்த தொப்பியெல்லாம் கழட்டி எடுக்கிறான். கழட்டி எடுத்துட்டு நான் பக்கத்து வீட்டுக்காரன் தான், நான் தீஃப்லாம் இல்லைன்னு சொல்ல அப்போ எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே கையில் இருந்த
கட்டையெல்லாம் கீழே போட்டுற. என்ன சொல்கிற, நீ யாருன்னு கேட்க, நான் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் இங்கே அதிக நேரம் இருக்க மாட்டேன். அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். வீட்டுக்குள்ளே கீயை மறந்துட்டேன். அதனால தான் இப்படி வர மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாகுது. அவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவன் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ட்ராயிங் பண்ணுறவன். இவன் அதிக நாள் வீட்டில் இருக்க மாட்டான் போல இருக்கு. இப்போ அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக வந்தவன் சாவியை அவன் இருக்கிற இடத்துலயே விட்டுட்டு வந்திருப்பான் போல இருக்குது. அதனால தான் ஏதோ குறுக்கு சந்திலெல்லாம் பூந்து வந்திருப்பான் போல இருக்குது. அதை எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ தேவையில்லாத தீஃப்னு நினச்சிட்டுமே தப்பா அப்படின்ட்டு சாரி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்த கெட்டப்பை பார்த்த உடனே நான் ஏதோ தீஃப் தான் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டேன். அதனால தான் உங்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டேன், சாரின்னு சாரி கேட்க, அதே போல் அவங்க ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணும் மன்னிப்பு கேட்குறா. அதுக்கு அவனும் சரி பரவாயில்ல, இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே, நான் வந்து கெட்டப்பும் அப்படி தானே இருந்துச்சு, அதனால தானே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லவும் அப்புறம் எல்லாருமே சிரித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஸ்கூலில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அவள் ஃப்ரெண்டு ஓடி வந்துட்டு பிம் என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே இந்த ரேங்க் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் இருந்துட்டு 3 பொண்ணுங்களை பிடிச்சிட்டு செம்மையை திட்டிக்கிட்டு இருக்கா. நீங்கள் தான் அதை உடைச்சிங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க நான் எதுக்காகடி நாங்கள் உடைக்கணும், நாங்களாம் உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு, இல்லை நீங்கள் பிம் மேலே ஜலஸ் ஆகிட்டு தான் இதை உடச்சிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவார்டு உடஞ்சி கிடக்கு, நம்ம ஹீரோயின் வாங்கினாங்களே அந்த அவார்டு உடஞ்சி கிடக்கு. அதை பார்த்து அவள் திட்டிகிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோயினும் பக்கத்தில் ஓடி போயிட்டு ரேங்க் என்ன ஆச்சுன்னு கேட்க, இங்கே பாரு பிம், உன்னுடைய அவார்டை உடச்சி வச்சுட்டாங்க, இந்த பொண்ணுங்க தான் உடச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக அழுக வந்துடுது. அதை கையில் எடுத்து பார்த்துக்கிட்டே யார் உடைச்சான்னு கேட்குறதுக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. இவ இருந்துட்டு இல்லை இவங்க தான் உடைச்சாங்க, அவங்க மேலே இருக்கிற ஜெலஸில் தான் உடைச்சாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கா. 2 சைடும் இருந்துட்டு இந்த பொண்ணு இந்த சைடு தனியாக நின்று திட்டிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுங்களும் நாங்களாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் திட்டிகிட்டு இருக்க. 2 சைடும் அமைதியாக இருங்க, இது யார் உடைச்சாங்கன்னு தெரியாமல் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ இந்த ரேங்க் பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், பிம்க்கு யாரெல்லாம் எனிமியோ அவங்கெல்லாம் எனக்கும் எனிமி மாதிரி தான், வா பிம் நாம் போகலான்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் நைட்டில் நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் பொண்ணும் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணை சொல்கிறா, பிம் எனக்கு என்னவோ இந்த ரேங்க் மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவள் தான் உன் மேலே ஜெலஸ் ஆகிட்டு அந்த அவார்டை உடச்சிருப்பாளோன்னு தோணுதுன்னு சொல்கிறதுக்கு, நீ என்ன பைத்தியமா, அப்படி இல்லை, அவள் எதுக்கு பண்ணணும், அவளுடைய டான்ஸு தான் செம்ம சூப்பராக இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, அவள் எதுக்கு என்னை பார்த்து பொறாமப்படணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அம்மா கத்துற சத்தம் கேட்குது. அவங்க 2 பேரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அவங்க அப்பா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு. அப்படியே அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக பிரைனில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, ரொம்ப சீரியஸான நிலமையில இருக்காரு. அங்கே இந்த ரேங்க் பொண்ணு வரா. அவளை பார்த்த உடனே இவங்க ஓடி போயிட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் வரமாட்டேன், என்னாச்சுன்னு கேட்க, எங்கள் அப்பாவுக்கு பிரெயினில் சர்ஜரி பண்ணணும், நான் ஏதாவது ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு ரொம்ப செலவாகும், எங்ககிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை, ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட இருக்கிற சேவிங் பத்தாது அவருக்காக செலவு பண்ணுறதுக்கு, அதனால் நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இதுக்காக தான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறியா, சரி சரி வீடு, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, நீ பார்த்துக்கிற என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. அப்படியே அவங்க வீட்டில் தான் காட்டுறாங்க. ரேங்க் வீட்டில் சாப்பிட உட்காந்துருக்காங்க டைனிங் டேபிளில். அந்த சமயத்தில் அவங்க அப்பா கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டோடைய அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணணும், அதுக்கு பணம் வேணும்னு கேட்டுட்ருக்கா. ஆக்சுவலாக அது ரொம்ப பணம், 1 மில்லியனோ என்னவோ ஆகும் போல இருக்குது. அதனால் அவங்க அப்பா எவ்வளோ பணம் செலவாகணும் உனக்கு தெரியுமா, அந்த பிரெயின் சர்ஜரி ரொம்ப செலவாகும், நீ தேவையில்லாத அதுக்காக பணம் கேட்குற, எப்படி செலவு பண்ண முடியுங்கிறதுக்கு அவள் என்னுடைய ஃப்ரெண்டு, அவளுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களால் தர முடியுமா இல்லையான்னு கேட்குறதுக்கு அவர் எப்படி அதை தர முடியும், என்னால் தர முடியாதுங்கிறதுக்கு, நீங்கள் தந்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போவேன், இல்லைனா போக மாட்டேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறா.
நீ இந்த மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் உனக்கு தரமாட்டேன்னா தரமாட்டேன்னு சொல்ல அவள் செம்மையாக கோவமாயிட்டு டைனிங் டேபிளில் இருக்கிற ஃபுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. அதை பார்க்குற அவங்க அப்பா அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறாரு. பக்கத்தில் அவங்க அம்மாவும் ஆன்ட்டியும் நிற்கிறாங்க. அவங்க பிடிச்சிக்கிறாங்க. இல்லை இல்லை அப்பா செய்வார், நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்த அவரும் வேறு வழி இல்லாத ஒத்துக்கிறாரு. இவ பண்ணுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அதனால வேறு வழி இல்லாமல் அவரும் ஒத்துக்க அதுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறா. ஆக்சுவலாக இவ பண்ணது பூரா ஆக்டிங் போல் இருக்குது. அப்படியே அவங்க அப்பாவை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு போகிறா பாருங்களேன். அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக அந்த ரேங்கோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. பிம் அம்மாக்கிட்டேயும் ஒரு அமௌண்ட்டை ஒரு செக்கில் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இன்னும் இது இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பணத்தை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு. இல்லை இல்லை எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டோட அப்பா இப்படி கஷ்டத்தில் இருக்கார், அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், இதை நீங்கள் வாங்கிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ பணத்தை எங்களால் எப்படி திருப்பி அடைக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ இந்த ரேங்க் இருந்துட்டு இல்லைன்ட்டு இதை வாங்கிக்கிங்க, எதையும் யோசிக்காதீங்க, நீங்கள் இதை வாங்கிக்கலன்னா பிம் ஸ்கூலை விட்டு நின்றுவா, ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆக்சுவலாக பிம் மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, ஸ்கூலில் யாருமே எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, அவளும் ஒர்க் பண்ண போயிட்டான்னா இப்போ எனக்கு யார் இருக்கா, நான் மட்டும் தனியாக தான் இருக்கணும், ப்ளீஸ் ஆண்டி நீங்கள் இதை வாங்கிக்கிங்களேன், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அதை கொடுத்துட்றா. அவங்களும் இப்போ அவங்க ஹஸ்பண்ட் சீரியஸாக இருக்கார் இல்லையா, அதனால வேறு வழி இல்லாத அவங்க நிலைமைக்காக அவங்க அதை வாங்கிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கீழே வந்துட்டு ரொம்ப அந்த பொண்ணுக்கிட்ட அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கூட தனியாக உட்காந்துட்டு நீ எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுற, நான் உனக்காக என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியல, எங்கள் ஃபேமிலியே உனக்காக நன்றி கடன் பட்டிருக்கோம், நாங்கள் உனக்காக என்ன செய்வோம்னு எங்களுக்கே தெரியலங்கிற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், நீ ஸ்கூலுக்கு எங்கூட வந்தீனாவே அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த பொண்ணை சமாதானப்படுத்திடுற மாதிரியே தடவிக்கிட்டே யோசித்து பார்க்குறா. ஆக்சுவலாக இந்த அவார்டை நைட்டாக போயிட்டு அந்த கபார்டில் இருந்து அந்த அவார்டை எடுத்து இவ தான் உடைச்சிருக்கா. அதை உடச்சி போட்டு வச்சது இவ தான். ஆனால் அந்த 3 பொண்ணுங்க பேர்லையும் பழிய சொல்லிட்டு அவங்க தான் உடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பழிய சொல்லிக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இவ என்ன கேட்குறான்னா, பிம் எனக்கு என்ன கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் நான் உனக்காக ஷேர் பண்ணுவேன், நீயும் அந்த மாதிரி எனக்காக நீ ஷேர் பண்ணுவியா, உனக்கு என்ன கிடைக்குதோ அத்தனையும் எனக்கு ஷேர் பண்ணுவியான்னு கேட்க அவங்களும் எமோஷ்னலில் ஆன்ட்டு சொல்லிடுறாங்க. எனக்கு எது கிடைச்சாலும் சரி நான் அதை உனக்கு ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எமோஷ்னலில் ஹான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பஸ்ஸில் தான் அவங்களுடைய ஸ்கூலுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கார்லலாம் போய்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பார்ட்டிலாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அன்சென்ட் பண்ணி விடுறா. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஹீரோ வந்து அவங்க அப்பா அம்மா இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொன்னான் இல்லையா, ஆக்சுவலாக அது இல்லை, அவங்க வீடு மட்டும் இருந்திருக்கு, இவங்க தனியாக போயிட்டு வெளியே தங்கி இருந்திருக்காங்க. இப்போ தான் வந்து அந்த வீட்டுக்கு வர்றதா இருக்காங்க. அதனால் அந்த வீட்டெல்லாம் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியே அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்களா. இங்கே முன்னாடி ரெனோவேட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஆள் முகத்தில் ஏதோ ஒரு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு உள்ளே வாங்கன்னு கூப்பிட நம்ம ஹீரோயினோட அப்பா தான் முன்னே போகிறாரு. அவர் அப்படியே அந்த மாஸ்க்கு கலட்ட ஹீரோவோட அப்பா அவரை பார்த்தோன்னே இவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் என்னுடைய பொண்ணு பிம்னு சொல்ல, நீ ரொம்ப அழகாக இருக்கியம்மா, நான் உன்னை சின்ன குழந்தையில பார்த்தேன், நீ நல்லா வளர்ந்துட்ட, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே நாங்கள் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பக்கத்தில் நேபர் வந்துட்டாவே இவங்க இந்த வீட்டுக்கு வர்றதும் இவங்க அந்த வீட்டுக்கு போகிறதும் அப்படியே நார்மலாக பேசுகிறது, லேடிஸாக சேர்ந்துட்டாவே ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், சாரி, அந்த பொண்ணு வந்து தங்கச்சி. அப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோட அம்மா எப்படி ஆக்ட் பண்ணி பேசுவாங்களோ அதே போல் இந்த பொண்ணு பேசி காட்டிக்கிட்டு அவங்கள நல்லா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அந்த சமயம் ஹீரோ பின்னாடி வந்துடுறான். அவங்க என்னுடைய ஸ்டெப் மாம்னு சொல்லிகிட்டே வரானா, அதை கேட்டோன்னே அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சுச்சோ, இவங்க அம்மாவை நம்ம கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது. இவங்க ஃபேமிலிக்காக வீட்டில் இருந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல இருக்குது. அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்கள் அம்மா நான் 6-7 வயசு இருக்கக்குள்ளேயே இறந்துட்டாங்க, அப்போ இவங்க என்னை கேர்டேக் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்தாங்க, என்னை பார்த்துக்கிட்டவங்க, இவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்ல பர்சன், எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்குவாங்க,
அதனால் எங்கள் ஆன்ட்டி இவங்கள எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஒரு சின்ன குழந்தைக்காக இவ்வளோ தூரம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவும் பிம்மோட தங்கச்சும் தம்ஸ்அப் காட்டிக்கிறாங்க. அப்போ இவங்க நம்ம ஹீரோயினை தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 குடும்பத்துக்கும் சாப்பாடு இங்கே கொண்டு போய் கொடுக்க, அவங்க வீட்டில் ஏதாவது புதுசாக செஞ்சாங்கன்னா அதை கொண்டு வந்து இங்கே கொடுக்கன்ட்டு இப்படியே மாற்றி மாற்றி இவங்க ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும் போல இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குள்ள லைட்டாக வைக்கப்படுற மாதிரியும் 2 பேர்த்துக்குள்ளேயும் லைட்டாக லவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் ஒரு டைம் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிற டைமில் அவங்க சைக்கிள் டயர் வந்து பஞ்சர் ஆகிருக்கும் போல இருக்கு. அது நடுவழியிலே வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் ஹீரோ அங்கே வரான். பார்த்துட்டு பிம் என்னாச்சு, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்க, என் சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்லவும் அவனும் வந்து பார்க்குறான். இதை நம்ம கடையில் தான் கொடுத்தாகணும், இங்கே எதுவும் சைக்கிள் பஞ்சர் ஓட்டுற கடை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்க, இதோ கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே தான் கடை இருக்குதுன்னு சொன்ன உடனே, அப்போனா என் பைக்கில் நீ ஏறிக்க, உன் சைக்கிளை நீ பிடிச்சிக்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா பைக்கில் ஏற்றிக்கிறான். அவங்க ஒரு கையில் அந்த சைக்கிளையும் பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்க இவங்க அவனை பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால் அவன் பிடிச்சி கையை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிறான். இவங்க கொஞ்சம் நர்வஸ் ஆகிக்கிட்டே அப்படியே அந்த சைக்கிளை கீழே விட்டுடுறாங்க. இவங்களும் டக்குன்னு இறங்கிக்கிறாங்க. ஹீரோ உடையந்தது உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ட்டு அவங்கள பிடிக்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, சைக்கிள் தான் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம். அப்புறம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா, அந்த சமயத்தில் இந்த ரேங்க் பொண்ணு அவள் காரில் வந்துட்டு இருக்கா. அவள் அப்படி இவங்களை பார்த்த உடனே காரை விட்டு இறங்கி வர, ஹீரோ அவளை பார்த்த உடனே அப்படியே வாயை பிளந்துட்டான். அப்படியே அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு ஆக்சுவலாக இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, யாரோ ஒரு பையன் நம்ம பிம் கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு, நீ யாருடா, எதுக்கு பிம் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யாரு என்ன ஏதுன்ட்டு அவனை போட்டுட்டு அடிச்சுட்டு துரத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ பிம் தான் நிப்பாட்டு, அவன் வேற யாரும் இல்லை, எங்கள் வீட்டு நெய்பர் தான், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கான், எனக்கு தெரிஞ்சவன் தான், நீ எதுக்கும் பயப்படாத, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த பொண்ணு நம்ப மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அந்த சைக்கிளையும் கொண்டு போயிட்டு ரிப்பேர் கடையிலையும் கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காக்குள்ள நம்ம ஹீரோயின் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக இவன் வந்து எங்கள் நெய்பர் தான், இவன் ஒரு ஆர்டிஸ்ட், இவங்க அப்பாவும் ஒரு பெரிய கம்பெனிக்கே ஓனர், இவங்க பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லவும். ஆனால் அந்த பொண்ணு நம்ப மாட்டேங்கிறா. நீ வேணா செக் பண்ணி பாருன்னு சொன்ன உடனே அவன் நெட்டில் போட்டு செக் பண்ணி பார்க்குறா. அதில் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோஸ் நிறைய வரும். அதுவும் அவங்க அப்பா கூட நிற்கக்குள்ள அவங்க கம்பெனி இது எல்லாமே தெரிய வரவும் அவளுக்கு அப்படியே மைண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே ஹீரோவையே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க. அவனும் இவ பார்க்கறத பார்த்துடுறான். பிம் கிட்ட வந்துட்டு, பிம் உன் சைக்கிள் ரெடி ஆக இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ டக்குன்னு இவ இடையில வந்து நின்றுக்கிட்டு, அச்சோ உங்களை யாருன்னு தெரியாமல் நான் உங்கள்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு உங்களை தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம பிம்க்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவன் ஏன் இப்படி வந்து இடையில வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனும் ஆல்ரெடி அவளை வாய் பழந்துட்டு தானே பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால் இவனும் அவகிட்ட வளைஞ்சு பேச அவளும் ஃப்ளட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம பிம்க்கு இவ என்ன பண்ணுறாங்கிறது ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் ஷாக்காக இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மாடலோட ஃபோட்டோஸ் ஒன்று ட்ரா பண்ணி ஆகணும். அதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிம் மாதிரி ஒரு பொண்ணு, அவளை நீ மாடலாக வச்சு எனக்கு ஒரு ட்ரா பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல உடனே அவனும் சரின்ட்டு ஒரு பிம்மை வச்சு ஒரு ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் இந்த ரேங்க் அங்கே வந்துடுறா. நம்ம பிம்மை வச்சு நிறைய ட்ரா பண்ணி வச்சிருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே ஜெலஸ் ஆகுது, செமையாக கோவமாகுது. அவள் வாங்கிட்டு வந்த ஃபுட்டெல்லாம் அப்படியே டேபிளில் வேகமாக வச்சுட்டு, என்னது இவ்வளோ பிம் ஃபோட்டோஸாக நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் பேச ஆரம்பிக்கிறா. ரேங்க், எங்கள் அப்பா பிம்மை மாடலாக வச்சு ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி கொடுக்க சொல்லியிருக்காரு, யாருக்கும் கிஃப்ட் பண்ணணுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, ஏன் உங்களுக்கு பிம் பார்க்கறதுக்கு தான் மாடல் மாதிரி தெரியலாளா, என்னவெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையா, நீங்கள் என்னையெல்லாம் மாடலாக யூஸ் பண்ணி ட்ரா பண்ண மாட்டிங்களான்னு கேட்க, அச்சோ அப்படிலாம் இல்லை, தப்பாக புரிஞ்சிக்காத, பிம்மோட மாடலில் வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோ கேட்டிருக்காரு, அதுக்கப்புறம் நான் உன்னை தனியாக வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போனா எனக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா, நானும் உங்கள் கூடயே சேர்ந்து இந்த ட்ரா பண்ணுறதெல்லாம் எப்படின்னு கற்றுக்கிட்டோமான்னு கேட்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா, பிம்
எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, தண்ணி கொண்டு வா அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து அனுப்பி விட்டுறா. அவங்களும் வேறு வழி இல்லாமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாடலாக போஸ் கொடுத்து உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அவங்க இப்போ வேறு உலகத்தில் போன மாதிரி இருக்காங்க. அப்படியே ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து அவங்க அப்பாக்கிட்டேயும் கொடுக்குறான். ஆக்சுவலாக பிம்மை தானே வரைய சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த ரேங்க் பொண்ணை வரைஞ்சி ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. நீ எப்படி, நான் உங்ககிட்ட பிம்மை தானே வரைய சொன்னேன், ஆனால் இந்த பொண்ணு யார், இவளை எதுக்காக வரைஞ்சி கொண்டு வந்திருக்கேன்னு கேட்குறதுக்கு, ஆக்சுவலாக பிம்மோடைய ஃப்ரெண்டு தான் இவ, அதனால தான் நான் உங்களுக்கு வரைஞ்சி கொண்டு வந்தேன்னு சொல்ல, அப்போனா உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்க, அப்பா என்ன இவ்வளோ ஃப்ராங்க்லியாக கேட்குறீங்க? ஆமாம், நான் ஃப்ராங்க்லியாக கேட்குறேன்ல, அதே போல் நீயும் ஃப்ராங்க்லியாக பதில் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஆமாம்ப்பா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். அந்த சமயத்தில் அவங்க அம்மா வேற அவங்களுக்காக ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்க டென்ஷன் ஆகிட்டு அந்த கரண்டியை அப்படியே வேகமாக வைக்க, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, இல்லை ரொம்ப பேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, எதை பற்றி நீ சொல்கிற, ஃபுட்டு சரியில்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை பிம்மை பற்றி தான் நான் பேசுகிறேன். பிம் ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்லவங்க, இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்தப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. ஆண்டி என்ன பேசுகிறீங்க, நான் அவளை ஒரு சிஸ்டராக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் பார்த்த பார்வையில் வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் எப்படிலாம் பேசுகிறான் பாருங்க. அவள் ஒரு எனக்கு சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு ரேங்கை பார்த்தாவே அப்படி நெருப்பு மாதிரி தெரியுது, அவகிட்ட ஏதோ ஒரு ஃபயர் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அந்த ஃபயர் ஒன்று அப்படியே எரிச்சிட போகுது, அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோ, என்றைக்குமே நெருப்புக்கிட்ட போகிறது ஆபத்து தான், ஆனால் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குன்ட்டு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஹீரோ அந்த அந்த பொண்ணை வச்சு மாடலாக வச்சு நிறைய ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை நம்ம ஹீரோயினும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க நார்மல் ஆகிட்டாங்க போல இருக்கு. ஸோ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஃப்ளர்ட் பண்ணி பேசிக்கிறது இது எல்லாத்தையுமே ஹீரோவோட ஸ்டெப் மாமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செம்மையாக கோவமாகுது. அதனால பிம் அம்மா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஹீரோ கூட ஒட்டிக்கிட்டு இருக்கா, எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அதுக்கு பிம் அம்மா இருந்துட்டு, இல்லை அவள் ஏதோ ஃபேஷன் டிசைனிங் படிக்கணுங்கிறதுக்காக தான் கற்றுக்கிறதுக்காக வரா, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, தப்பாக புரிஞ்சிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவள் பார்க்குறதே அப்படி கிடையாது, அவளுடைய மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அவள் நடந்துக்கிற விதமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பிம் அம்மாவும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே இந்த ரேங்க் அங்கே வரா, ஆண்டி இந்த மாதிரி நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கணும் போகட்டுமான்னு கேட்க, யார்மா நீ தான் அந்த ரேங்கான்னு கேட்க, ஆமாம் நீங்கள் யார், பிம்மோடைய ரிலேட்டிவான்னு கேட்குறதுக்கு, நான் அவளுடைய ரிலேட்டிவ்லாம் கிடையாது, ஹீரோட ஸ்டெப் மாம்னு சொல்ல, அவள் அப்படியே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரியே வணக்கம் சொல்கிறா. வணக்கம்லாம் சொல்லிட்டு, உங்களை பற்றி அவன் நிறையவே பேசுவான், நீங்கள் ஃபுட்டெல்லாம் நல்லா செய்வீங்களாம், நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய பேசுவான் அப்படின்னு சொல்லி அப்படி இவங்களை காக்கா பிடிக்கலான்னு நினைக்கிறா. ஆனால் அந்த ஆண்டி நீயும் ரொம்ப நல்ல பொண்ணு தான், நல்லா பேசுறியே, ஸ்வீட்டாக இருக்கு நீ பேசுகிறதெல்லாம், ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைக்கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸாலாம் நின்று பேசக்கூடாது, அது உனக்கு தான் பிரச்சனை, ஒரு ஆம்பளைக்கிட்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது, அதுவும் அவங்க வீட்டுக்கே வந்து நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆண்டி நீங்கள் அட்வைஸ் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நீங்கள் யார் எங்கேருந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க போல இருக்கு, ஆக்சுவலாக ஹீரோட அம்மா இறந்ததால தான் நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அதுவும் நீங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டில் வந்து நீங்கள் ஒரு மேடாக தான் இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அப்போ நீங்கள் இந்த மாதிரி நடந்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் பண்ண அட்வைஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறதையே நான் கேட்க மாட்டேன், ஆனால் நீங்கள் சொன்னால் மட்டும் நான் கேட்டுறவா போகிறேன், நான் யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறது நீங்கள் எப்படி எனக்கு சொல்லலாம், நான் ஒரு மேன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி பேசினா உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்கள் தேவையில்லாத எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசி விட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இவள் வெளியே வந்தவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே கோவப்பட்டுட்டு நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பின்னாடியே ஹீரோவும் ஓடி போயிடுறான். என்னாச்சு ரேங்க் என்னாச்சுன்ட்டு பின்னாடியே ஓடி போக அவள் என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட அவங்க அம்மா பேசுனது எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஆனால் இவ என்ன பேசுனாங்கிறத சொல்லலை, அவங்க மட்டும் என்ன பேசுனாங்கங்கிறதெல்லாம் சொல்லிவிடுறா. இந்த மாதிரி உங்கள் அம்மா என்னை ஃப்ளர்ட் பண்ணி ஒன்று செட்யூஸ் பண்ணுறேன்னுலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழவே ஆரம்பிச்சிடுறா.
அவனுக்கு ஷாக் ஆகுது. என்னது பாங்க் ஆண்டி எப்படி பேசுனாங்க? அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்களேங்கிறதுக்கு, இல்ல அவங்க அப்படிதான் பேசுனாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, உன்னைய நெனச்சு தான் கவலையா இருக்கு. உன்னைய போயிட்டு அப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு ஹீரோ மேல திருப்பி விட்டுர்றா. இல்ல நான் அவங்கள சும்மா விடமாட்டேன். இத பத்தி கேட்காத விடமாட்டேன். அவங்க எப்படி உன்னைய இப்படி பேசலான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட ஆரம்பிக்கும். அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, இல்ல இல்ல நீ இத பத்திலாம் அவங்க கிட்ட கேட்காத. நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுது ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவ தான் இப்ப நல்லா ஏத்தி விட்டுட்டா இல்லையா? இவன் என்ன பண்றான்னா, பாங்க் ஆண்டிகிட்ட வந்து செம்மையா சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி நீங்க ரேங்க பத்தி இப்படி பேசலாம்? அவள எப்படி ஹர்ட் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்க ஆரம்பிக்க, நான் அப்படிலாம் பேசல. அவள ஜஸ்ட் வார்ன் தான் பண்ணுனேன். அவள தப்பாலாம் மீன் பண்ணி பேசல. நான் எதுவும் சொல்லலங்கிறதுக்கு, ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க எப்படி அதெல்லாம் பேசலாம்? வார்ன் கூட எதுக்கு பண்றீங்க? அப்படி என்ன விஷயம்? அப்படின்ட்டு சண்டை போட ஆரம்பிக்கவும், இங்க பாருப்பா, நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே பேசுறது கிடையாது. நீ வேணா பிம் கிட்டே கேளு. பிம் ஃபேமிலி நம்ம கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள பத்தி எதுவும் தப்பு தவற பேசுறேனா? அவங்களும் இங்க வரதானே செய்யறாங்க. அவங்க கிட்டலாம் என்னைக்கும் தப்பா பேசியிருக்கிறேனா? ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் சரியில்லாத இருந்தா ஜஸ்ட் அவளுக்கு வார்ன் தான் பண்ணனேன். வேற எதுவும் சொல்லலைங்கிறதுக்கு, பிம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஆனா அவங்க உங்களை பத்தி இது வரைக்கும் எந்த விஷயமும் சொன்னது கிடையாது தான். அதுக்காக எல்லாரும் ஒரு மாதிரியே இருப்பாங்களா? அதுக்கு அந்த ஆன்ட்டியும், நான் இனிமேல் யாரை பற்றியும் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு வந்தாலும் சரி போனாலும் சரி, அவள் என்ன பண்ணலாலும் சரி, நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. அவளை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் இல்லை. என்னை மன்னிச்சிட்டு நான் இனிமேல் அவளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லவும், ரேங்க் ரொம்ப நல்ல பொண்ணு தான். நீங்கள் தேவையில்லாத அவளை பற்றிலாம் எதுவும் பேசணுங்கிற அவசியம் இல்லை. அதுவும் இல்லாத நான் என்னோட இஷ்டப்படி தான் இருப்பேன். நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அப்பா மாதிரி. நானும் அடல்ட் ஆகிட்டேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்கள் எதுவும் எனக்கு சொல்லித்தர வேணான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுறான். ஆக்சுவலாக அந்த நேரம் பார்த்து ஹீரோட அப்பா ஒரு ரோபோட் பொம்மையை வச்சுட்டு அதில் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாரு. அதை பார்த்து தான் அவன் கோவப்பட்டுட்டு அந்த மாதிரி திட்டி விட்டுட்டு போகிறான். அவன் போனதுக்கப்புறம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பையன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பற்றி கவலைப்படாத, நீங்கள் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறதுக்கு, அவன் சொன்னதை கேட்டல, அவனும் அடல்ட் ஆகிட்டானா. அவனுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியுமா? நீ எதுக்கு அவனை பற்றிலாம் கவலைப்படுற? நீ எதுவும் தேவையில்ல, அதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோட அப்பா இந்த ஹீரோ எந்த அளவுக்கு போவான், இந்த பொண்ணுடைய சுயரூபம் எப்போ தெரியும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் நடந்துக்கிறதும் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இந்த ரேங்க்கு ஹீரோவும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க போல இருக்கு. ஹீரோ வச்சு ஒரு ஆட் ஷூட் எடுக்கிறதுக்காக நல்லா அவனை ஹேண்ட்ஸமாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்ட, அவனும் போயிட்டு பிம் கிட்ட காட்டுறான். பிம், நான் இப்போ எப்படி இருக்குன்னு காட்ட, நீ முதல்ல இருந்ததை விட இப்போ சூப்பராக இருக்கே. முதல்ல உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே நல்லா இருக்காது, இப்போ சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் தான் ரெடி பண்ணி கொடுத்தா, அதான் இந்த மாதிரி என்னை ப்ரிப்பேர் பண்ணான்னு சொல்ல, ஆமாம் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்ல அதனால தான் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் இந்த ஆட் ஷூட்டும் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஏதோ ஒரு பில்டிங்காக ஆட் ஷூட் பண்ணுறான் போல இருக்கு. அந்த பில்டிங்காக ஆட் ஷூட் பண்ண அவனுக்கு வந்து திக்கிக்கிட்டே இருக்கு. அவனால பேச முடிய மாட்டேங்குது. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, டிஷ்யூ பேப்பர் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு தொடச்சி விட்டுக்கிட்டு ஏதோ அவனுக்கு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன் ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நார்மலாக ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறத பார்த்த உடனே நம்ம பிம்க்கெலாம் அப்படியே ஷாக் ஆகிடுது. என்னது இவ்வளோ அழகாக பேச ஆரம்பிச்சிட்டான், இவ்வளோ நேரம் வரைக்கும் திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருந்தானுன்ட்டு. ரேங்க், அவனுக்கு போய் என்னத்தை சொன்னேன், இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்படித்தான், நீ அதிலெல்லாம் எதுவும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவன் அங்கேருந்து அந்த ரேங்கை கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் எங்கெங்கேயோ சுற்றுறாங்க. அவங்க டைமை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் அவங்க 2 பேரும் இன்டிமெண்ட்டாக ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஓடி வரான் பிம் வீட்டுக்கு. அவங்க ஏதோ ஒரு ஃப்ளவர் பொக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் ஓடி வந்துட்டு, பிம் சாரி, நான் லேட்டாக வந்துட்டேன். நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் நான் வர முடியாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், அப்போ ஒன்று யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக இவ என்ன பண்ணியிருக்கான்னா, நைட்டே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசியிருக்கா. ஏதோ ஒரு பொக்கை வந்து யாருக்கோ கொடுக்க வேண்டியது இருக்கும் போல இருக்குது, டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும் போல இருக்குது. அதை இவன் செய்கிறேன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. ஆனால் இவன் வராத இருந்ததால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கலான்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கால் பண்ணி கேட்க, அவன் இங்கே வரவே இல்லை. அவன் எனக்கு எதுவும் கால் பண்ணவும் இல்லை. கால் பண்ணானா நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே அமைதியாக நின்றுட்டுருக்கா. சரி ஃப்ளவர் கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் எடுத்துகிட்டும் கிளம்பிடுறான். அவன் இந்த சைடு கிளம்புன உடனே இந்த ரேங்க் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறா. அந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணி என்னாச்சு ரேங்க்னு கேட்க, நீங்கள் உடனே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறா. என்ன விஷயம், எதுக்காக கூப்பிட்டேன்னு கேட்குறதுக்கு, நீ இந்த மாதிரி நான் லாஸ்ட் நைட் உன் கூட தான் இருந்தேன்னு சொல்லி எங்கள் அம்மாகிட்ட நீ பொய் சொல்லணும்னு சொல்கிறா. எதுக்காக நான் பொய் சொல்லணும், என்னாச்சுன்னு கேட்க,
நான் லாஸ்ட் நைட் இங்கே வீட்டில் இல்லை, நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி நீ எனக்காக ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண, போய் சொல்லன்னு சொல்லி கேட்கறதுக்கு அப்போ தான் அந்த பொண்ணு யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக இந்த ஹீரோவும் போய் தானே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அதனால் அதை யோசிச்சு பார்த்துட்டு, அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்களா அப்படின்ட்டு கேட்குறதுக்கு, அது எப்படி உனக்கு தெரியும், எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க, நான் ஜஸ்ட்டு கெஸ் தான் பண்ணினேன்னு சொல்லவும், ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண, இது தப்பு இல்லையாங்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது உனக்கு தெரியாதா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ப்ளீஸ் எங்கள் அம்மா கிட்ட போய் மட்டும் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பொய்யும் சொல்லிடுறாங்க போல். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பார்ட்டிக்காக அவளை கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக வரான் அவங்க வீட்டுக்கு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வர, அப்போ இவன் பார்த்துட்டு அப்படியே மலைச்சி போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்குறத பார்த்த உடனே இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, மயங்கி போயிட்டான்ட்டு. எப்படி இருக்க, நான் அழகாக இருக்கேன்னு கேட்க, நீ ரொம்ப அழகாக இருக்க, சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அழகாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்து ஃப்ரெண்ட்லியான டைப் தானே, அவங்க நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட நல்லா பேசவும், நீங்கள் என்னை நம்பி உங்கள் பொண்ணை அனுப்பி விடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவளை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வா போகலான்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு போகலான்ட்டு காரில் உள்ள முன்னாடி டோரை ஓப்பன் பண்ணி உட்காருன்னு சொல்கிறதுக்கு அவ ஒரு மாதிரி சீப்பாக பார்க்குறா. ஜஸ்ட் இவனை ஏதோ யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பார்க்குறான்னு நான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் இந்த அளவுக்கு அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன், இப்போ போயிட்டு முன் சீட்டில் உட்காந்தேன்னா ஒரு மாதிரி அழுக்காயிடும், ட்ரெஸ் எல்லாம் அசிங்கமாயிடும், நான் வேணால் பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டோமான்னு கேட்க, பரவாயில்ல உட்காந்திக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பார்ட்டி நடக்கிற ஹால்லையும் விட்டுட்டு இவன் வெளியே உட்காந்து அவளையே நினச்சி ட்ராவலாக பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த பொண்ணு அங்கே போனா இல்லையா, அங்கே ஒரு பெரிய பணக்காரனை பார்த்துட்றா. அவனை பார்த்த உடனே இவளுக்கும் பிடிச்சி போயிடுது, அவனுக்கும் பிடிச்சி போயிடுது. அப்போ இந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருப்பா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒன்றாவே டான்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே டான்ஸ் பண்ணிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருங்கிறதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆள் வந்து ரேங்கோட அப்பாவோடைய ஃப்ரெண்டோட பையன். ஸோ இவங்கெல்லாம் பிஸ்னஸில் ஒரே இடத்துல பார்ட்னர்ஸ் மாதிரி இது இருக்காங்க. அதனால இவங்க 2 பேருக்கும் நல்லாவே ஒத்து போயிடுது. டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வரலான்ட்டு வெளியே வர, அப்போ தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணோடைய படத்தையே வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவளை நினச்சி ஃபோட்டோவாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ காரில் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்றான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு இருந்துட்டு, இல்லை நான் வரல, நான் கார் கொண்டு வந்திருக்கேன், நான் அதில் போய்க்கிறேன், அப்பாவுக்கு தெரிஞ்சுதுன்னா சத்தம் போடுவார், அவருக்கு டைமுக்கு வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவார், நான் உங்கள் கூட போனோன்னா அவர் கொஞ்சம் சத்தம் போடுவாருன்னு சொல்ல, அப்போ எப்படி நீ போவ, யார் கூட்டிகிட்டு போவா அப்படிங்கிறதுக்கு ஏதோ டிரைவர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை டிரைவர் ஆக்கி விட்டுட்டா. அப்போ தான் பார்க்குறான், ஓ அந்த பையன் உட்காந்துருக்கானே அவன் தான் நான் டிரைவர்னு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்டே வந்துடுறா. ஹீரோவும் நான் உனக்காக கார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன், வா போலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்பையும் அவனையே தான் பார்த்துட்டு போறா. காரில் போய்கிட்டு இருக்கக்குள்ள அவளை வரைஞ்சி வச்சான் இல்லையா, அந்த படத்தை எடுத்து காட்டி, பாரு நான் உன்னை உள்ளே விட்டுட்டு வெளியே உட்காந்துருந்தேன் இல்லையா, உன்னை நினச்சி இந்த படத்தை வரைஞ்ச எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு கொடுக்க, அவளும் வாங்கி பார்க்குறா. அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக வரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அவன் கவனிக்காத டைமில் அப்படியே தூக்கி போட்டுடுறா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இனிமேல் நம்ம ஹீரோவை விட போறா. அதை விட பெரிய பணக்காரன் வந்த உடனே இவனை விட போறான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் வீடும் வந்துடுது. வீட்டுக்கு வந்த உடனே அவனை இறக்கி விட அவ ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க, உனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும், ஆனால் இருந்தாலும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நான் உனக்காக காலம் ஃபுல்லாக இந்த மாதிரி டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வரதும் காலம் ஃபுல்லாக என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே முத்தம் கொடுத்துட்டு போக, இவ என்னமோ திரும்பி வில்லத்தனமா தான் போய்கிட்டு இருக்கான். அவன் தான் கிறங்கி போய் கிடக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாளே 2 பேரும் ரிங் ஷாப்புக்கும் போகிறாங்க, ஒரு ரிங் வாங்குறாங்க. அப்போ அவளுக்கு ஒரு ரிங்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு இதை வாங்கித்தான்னு சொல்கிறதுக்கு அவனும் இதை எவ்வளோ விலைன்னு கேட்க 30,000 பாத்னு சொல்ல அவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. காசு கம்மியாக இருக்கும் போல இருக்கு, அதனால இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இப்போ காசு கம்மியாக இருக்குது, நான் அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருப்பான். அப்பயே கொஞ்சம் அவளுக்கு டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு. அதே போல் வழக்கம் போல் அவளை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக
வேக வேகமாக அவன் பைக்கில் வந்துடுறான். வந்த உடனே ரேங்க், சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சா, நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா, சாரின்னு கேட்டுட்டு இருக்க. நான் இனிமேல் இந்த மோட்டார் சைக்கிளில் வரமாட்டேன், எனக்கு கார் இருக்கு, நான் கார்லேயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கார்ல போக ஆரம்பிச்சிடுறா. பின்னாடியே ஹீரோவும் ஓடி போயிடுறான். 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அது சிம்பிளான ஹோட்டலுங்கிறதால சிம்பிளான சாப்பாடு தான் கிடைக்குது. அங்க உள்ள டிஷ்ஷஸ் எல்லாம் அவளுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அவளுக்கு இப்போ ஒரு மாதிரி அதெல்லாம் வெறுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால எதுவுமே சாப்பிடாம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கா. ஹீரோவும் பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் சாப்பிடாத இருக்க, வேற எதுவும் வேணுமான்னு கேட்கறதுக்கு எனக்கு போர் அடிக்குதுங்கிறா. ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடக்குள்ள எக்ஸைட்டடா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ போர் அடிக்குது அப்படிங்கவும், சரி வேற ஏதாவது எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வாங்கிக்கிறதுன்னா அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு இது மட்டும் இல்லை எல்லாமே எக்ஸ்பென்சிவா வேணும்னு கேட்குறா. ஓகே ரேங்க், ஆனால் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, கண்டிப்பா கொஞ்ச நாள்ல என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் கார் பங்களான்ட்டு நமக்குன்னு தனி வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படியா, அப்ப அது வரைக்கும் என்ன இந்த பைக்ல தான் கூட்டிட்டு போவீங்க, ஸோ நீங்க கார் வீடு இதெல்லாம் வாங்குற வரைக்கும் நம்ம அதிகம் பார்த்துக்க தேவையில்லையே, இதெல்லாம் எப்ப வாங்க முடியுதோ அப்ப பாத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசுறா. அப்பவே ஹீரோவுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி செத்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஜுவல்லர்ஸ் ஷாப்லயும் அவங்க அம்மா அவளுக்காக நிறைய ஜுவல்லர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவளுக்கு ஒரு நெக்லஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அங்க சேல் பண்ற ஒரு லேடி வந்துட்டு, இத உங்களுக்காக ஒருத்தர் பை பண்ணிட்டாரு, இதை நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, யார் பை பண்ணதுன்னு கேட்க, அப்ப இந்த பார்ட்டில ஒரு ஆளை பார்த்தான் இல்லையா, அவன் அங்க வரான், நான் தான் பே பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லிட்டே உள்ள வருவானா. அவங்க அம்மா பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு, அதனால அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, நல்லாவே பேசுறாங்க. அதுவும் அந்த நெக்லஸ் எதுக்காக வாங்கி கொடுத்துருக்கான்னா, அந்த பார்ட்டில அவளோட துப்பட்டா வந்து வாட்ச்ல இருந்து லைட்டா மாட்டி கிழிஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்காக காம்பன்சேட் பண்றதுக்காக இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கான். அதுவும் நான் உங்ககிட்ட அப்பாலஜிஸ் கேட்கறதுக்காக தான் இதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றான். அப்பாலஜிஸ் கேட்கறதுக்காக இவ்வளவு பெரிய செயின் வாங்கி கொடுக்குறேன்னு உடனே அவளுக்கே ஒரு மாதிரி வாயை பழுந்துட்டா. அதுக்கப்புறம் அவனும் ஆன்ட்டி கிட்ட, நான் உங்கள் பொண்ணை சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்க, அவள் வந்துட்டு என்னையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, நான் போகணும்னு நினச்சா யாராலையும் என்னை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாளா. அதை கேட்டவுடனே உனக்கு கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க அம்மாவுக்கு தான் இவளை பற்றி நல்லாவே தெரியுமே, அதனால பரவாயில்ல கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டெய்லியும் எங்கனாலும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஹோட்டலாக சாப்பிட்றதுன்ட்டு. அது இல்லாத டெய்லிக்கு ஒரு நாளைக்கு ஒரு காரன்ட்டு விதவிதமா கலர் கலரா கொண்டு வந்து காட்டுறான். அவளும் அந்த காரெல்லாம் பார்த்துட்டு அப்படி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவும் சத்தம் போடுறாரு, நீ முதல்ல நம்ம ஹீரோவை தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப என்ன வேற பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்க, இவனும் என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் தான், அவனும் என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் தான், நாங்கெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இப்போ நான் அவங்க முகத்தில் எப்படி முழிக்கிறது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சத்தம் போடுறதுக்கு, உங்கள் பொண்ணு எதா இருந்தாலும் கரெக்டாக தான் செய்வா, நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு திட்டி விட்டுட்டு கிளம்புறா. அவங்க அம்மாவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அவளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, அவளை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு அவளுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவருக்கா இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோங்கிற மாதிரி தான் இருக்காரு. அதே போல் இவ என்ன பண்ணுறான்னா, அவன் கூட ஒரு டைம் டின்னருக்காக போகிறா. அந்த சமயத்தில் இவ ரொம்ப குடிச்சிட்றா. அவனும் அவளுக்காக நிறைய ஊற்றி குடிச்சுக்கிட்டே இருக்கான். அவளும் நிறைய குடிச்சதால ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்கா. எழுந்திரிச்சு அவளால நடக்கவே முடியல. அதனால அங்கேயே ஒரு ரூமையும் புக் பண்ணிட்டு அவளை அப்படியே அங்கே தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வைக்க, இவ ஏதோ தான் பக்கத்தில் நெருங்கி வரான்னு நினச்சிக்கிட்டு, இல்லை என் பக்கத்துலலாம் நெருங்காதீங்க, எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்காது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி ஆக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன, அவ அப்படி சொல்லதான் அவ பக்கத்துல நெருங்கணும் போல இருக்கு. 2 பேரும் அப்படியே இன்டிமேட்டா ஆயிடுறாங்க. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் பின் வந்துட்டு ரேங் வீட்டுக்கு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ரேங்கையும் பார்த்துட்டு ஃபுட் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருப்பாங்க போல இருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டு வரலான்ட்டு அவளும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி அம்மா தான் கொடுத்து விட்டாங்க எடுத்துங்க ஆன்ட்டின்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்களும் அதை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ரேங்க்கும் அவளுடைய புது பாய் ஃப்ரெண்டும் அங்க வந்து சேர்றாங்க. அதுலேயே வெளியே இருந்துகிட்டே அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிறதும் கிஸ் பண்ணிக்கிறதும் இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்த உடனே நம்ம பிம்கோ ஷாக்காக இருக்குது. அவங்க அம்மாவும் அப்படியே சமாளிக்கிற மாதிரி சமாளிச்சுட்டு ஒரு கட்டத்தில் நான் கிச்சனுக்கு முதல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. பிம்கா என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தவுடனே என்ன ரேங்க் நடக்குது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, என்ன நீ எதை பற்றி பேசுகிற, அவர் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டோட பையன், ஜஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிக்கிட்டு இருக்கோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா கேட்க, இல்ல ரங் நீ தப்பு பண்ற, நீ அவனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றியோ, அவனை நினைச்சு கவலைப்படுறியான்னு கேட்கறதுக்கு, ஆமா அவனும் இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான்னாலும்
நான் உனக்காக கவலைப்பட தான் செய்வேன். ஆனா இவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறதுக்கு அவருக்கு என்னை பிடிக்கும், அவ்வளவுதான். நீ ரேகா பத்தி எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்க ஹீரோவா அவளுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான், அந்த ரிங்க வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக டே நைட்டா உழைச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அவங்க கூட பார்ட்டி இரட்டின்னு சுத்திக்கிட்டு அவனும் ஒரு ரிங்கை கொடுத்து ஒரு பார்ட்டியில வச்சு ப்ரப்போஸ் பண்றான். அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் ஒரு ரிங்கை வாங்கிட்டு இருக்கான், அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லையா, அந்த ரிங்கே வாங்கிட்டு இருக்கான். எங்க இவங்க 2 பேரும் தான் நல்லா ஹோட்டலா சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதே போல பிம் தங்கச்சி ஒர்க் பண்ற ஹோட்டல்லயும் வந்து சாப்பிட வராங்க. அந்த இடத்துல இவளை பார்த்த உடனே அந்த பொண்ணு மறைஞ்சு நின்னுக்கிற, ஆன்ட்டி இந்த ஃபுட் எல்லாம் அவங்க கிட்ட நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்களா, நான் போகலங்கிறதுக்கு அந்த ஆன்ட்டி ஏமான்னு கேட்க, இல்ல கொஞ்சம் அர்ஜென்டான வேலை, நீங்க இதை கொடுத்துருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அவ மறைஞ்சு நின்னுக்கிட்டு இவங்க 2 பேத்தையும் வீடியோ எடுத்துக்கிறா. அந்த வீடியோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறா. பிம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இது எங்க பார்த்த, எப்ப எடுத்தன்னு கேட்க, அப்பனா இது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு தானே, ஏன் நீ இப்ப வரைக்கும் ஹீரோ கிட்ட சொல்லலன்னு கேக்குறதுக்கு, இல்ல அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நீ தேவையில்லாத எதுவும் பிரச்சனை பண்ணி வச்சிடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா குளியே. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹாய் லேடிஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டே வர இந்த பொண்ணு அந்த போனை மறைச்சு வச்சுக்கிறா. அந்த பொண்ணு மறைச்சு வச்சிருக்கிறத பார்த்த உடனே, என்ன பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, எதற்காக என்னை பார்த்த உடனே மறைச்சு வைக்கிற, காட்டுன்னு கேட்க, அந்த பொண்ணு இல்ல நான் உனக்கு காட்ட மாட்டேன், நான் கிச்சனுக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிடுறா. உள்ள ஒளிஞ்சிருந்து இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ எதுக்காக வந்தான்னா அந்த ரேங்க்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக கொஞ்சம் அட்வைஸ் கொடு, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறான். என்ன சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு, நான் இந்த மாதிரி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், அவளை நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடுச்சு போல இருக்கு. அங்க இருந்து ஒரு லேம்ப் லைட்டை கீழே இடிச்சு தள்ளி விட்டுறா. இவங்க 2 பேரும் சத்தம் கேட்ட உடனே அங்க பார்க்க அந்த பொண்ணு அப்படியே வலிஞ்சிட்டு சாரி தெரியாம விழுந்துருச்சு அப்படின்ட்டு எழுந்திரிச்சு ஓடிடுறா. ஹீரோவும் நம்ம பிம் கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே நம்ம பிம் வந்துட்டு ரேங்க் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒன்று யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு கேட்குறாங்க, நீ கண்டிப்பா அவளை மேரேஜ் பண்ணிக்க தான் போறியான்னு கேட்க, என்ன பிம் எப்படி கேட்குற, கண்டிப்பா நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்க. ஒருவேளை அவ வேணான்னு சொன்னா என்ன பண்றது, இல்ல பிம் அவ அப்படி சொல்ல மாட்டா, கண்டிப்பா என்ன அவளும் லவ் பண்றா அப்படிங்க. அப்பனா நீ எப்ப போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு, நான் ஒரு 2-3 நாள்ல இல்ல அவளுக்கு நான் சர்ப்ரைஸா கொடுக்க போறேன்னு சொல்றான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே என்ன நடக்குமோன்னு யோசிச்சுட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டேபிள்ல ஒரு மேரேஜ் இன்விடேஷனும் அங்க இருக்கு. அதை எடுத்து படிச்சு பார்க்க, அதுல இப்ப பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் நம்ம ரேங்க்கும் கல்யாணம், அதுக்காக இன்விடேஷன் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே செம்மையா ஷாக் ஆயிட்டு பதட்டத்துல அதை பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே பின்னாடி வேற இந்த ஹீரோ வந்துட்டான். பிம் அப்படின்னு கூப்பிட அவங்க அப்படியே அந்த இன்விடேஷன் கார்டை எடுத்து சுருட்டி கையில வச்சுக்கிறாங்க. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டுக்கிட்டே வர, நீ எதுக்காக ரேங்க் வீட்டுக்கு வந்த, ரேங்க் மீட் பண்றதுக்காக தான் வந்தியா அப்படின்னு கேக்குறதுக்கு, ஆமா நான் தான் சொன்னல சர்ப்ரைஸ் அவளுக்கு கொடுக்க போறேன்ட்டு, அதனாலதான் எப்படி ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்ட்டு சந்தோஷமா அவனுடைய ஷர்ட் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான். அப்பனா நீ இன்னைக்கே சொல்ல போறியா அப்படின்னு கேக்குறதுக்கு, ஆமா அவளுக்காக ஒரு ரிங் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையும் எடுத்து காட்டுறான். அழகா இருக்குல்லன்னு அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நல்ல வேலை நீ இங்க இருக்க, நான் லக்கி தான், நீ தான் என்னுடைய விட்னஸ்ன்னு சொல்றான். என்ன சொல்ற, என்ன விட்னஸானு கேட்க, ஆமா பாங்க் ஆண்டி கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நான் ரேங்க்கு ப்ரப்போஸ் பண்ணா ஒத்துக்க மாட்டான்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா நீ இருக்கல்ல, நான் ப்ரப்போஸ் பண்ற டைம்ல நீ வீடியோ கிளிப் எடுக்கிறியா, அப்பதான் பாங்க் ஆண்டி நம்புவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கா மூஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன நடக்க போகுதோங்கிற பயத்துல நின்னுட்டு இருக்க. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க குளியே வெளியே அந்த ரேங்க்கும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் கார்ல வந்துடுறாங்க. காரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வீட்டுல மேட் இருப்பாங்களே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிம் வந்திருக்காங்க, கூடவே ராக்கும் வந்திருக்காருன்னு சொல்ல, பிம் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கல உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு, அந்த பொண்ணு தானே, அது சரி ராக்குன்னு யாரோ சொல்றாங்களே அது யாருன்னு கேட்க, வா உனக்கு சொல்றேன்ட்டு கூட்டிட்டு உள்ள வந்துடுறா. இவங்க 2 பேரும் உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட நம்ம பிம் வந்து ஒரு இன்விடேஷன் கார்டை வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துறான். நீ என்ன மறைச்சு வச்சுட்டு இருக்க, என்ன அது குடுன்னு கேட்க, அவங்க கொடுக்க மாட்டேன்னு மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க, இல்ல என்கிட்ட குடு நான் பார்த்துதான் ஆகும்ட்டு கையில இருந்து புடுங்கி அதை பார்க்கக்குள்ளதான் தெரியுது நம்ம ரேங்க்கும் இன்னொரு பையனுக்கும் மேரேஜ் அப்படின்ட்டு.
அதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறான். யார் இந்த பையன்னு கேட்க பின்னாடி இவங்க 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. நான் தான் ரேங்கை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல அவனுக்கு செம்மையாக கோவம் ஆயிடுது. யார் ரேங்க் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? என்ன நடக்குது ரேங்க்? என்ன நடக்குது? இது எப்படி இந்த இன்விடேஷன் கார்டு வந்துச்சு? என்னதுன்னு கேட்க அவ அப்பதான் அவனுடைய கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. அதை பார்க்குற ஹீரோவுக்கு செம்மையாக கோவமா ஆகுது. ரேங்க் நீ நானும் தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டோம்ல, அதுக்குள்ள இது எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது குழப்பத்துல. அப்ப அவ என்ன பண்றன்னா, ரேக் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருந்திருக்க இவ்வளவு நாளா, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டதால நீ என்னைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்ட போல இருக்கு, நான் இவரை தான் லவ் பண்றேன், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க அவனுக்கு கோவமாயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ரேங்க், நீ நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ வேற ஒருத்தனை சூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்க. அவன் பிடிச்சி தடுக்க வரேன்ட்டு புது பாய் ஃப்ரெண்ட் வந்து தடுக்க வரான். அவனை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டு நீ இதில் இன்வால்வ் ஆகாத, இது எனக்கும் ரங்கு உள்ள பிரச்சனை, நீ இதில் இன்வால்வ் ஆகாதன்னு பிடிச்சி இடிச்சு தள்ளி விட்டுட்டு சொல்லு ரங்க் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, ஏன் என்னை விட்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்க. அப்போ அவன் எழுந்திரிச்சு வந்துட்டு ஓங்கி ஒரு மூஞ்சிலே ஒரு குத்து விட ஹீரோ அப்படி கீழே விழுந்துடுறான். அப்போ பிம் தான் வந்து தூக்குறாங்க. அவன் டக்குன்னு எழுந்திரிச்சு திரும்ப அவனை அடிக்கிறதுக்கு போக இவன் முன்னாடி வந்து நின்னுக்கிறா. முன்னாடி வந்து மறைச்சு நின்னுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, நான் உன்னைய லைக் பண்ணவும் இல்லை, நான் உன்னைய லவ் பண்ணவும் கிடையாது, நான் இவரை தான் லவ் பண்றேன், இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவனையே பிடிச்சிக்கிறா. அப்போதான் ஹீரோ முகத்தையே அவன் அப்போ நல்லா பார்க்குறான். ரங் நீ அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ண அன்னைக்கு இவன் உன்னுடைய டிரைவர்னு தானே சொன்னேன், இவன் உன்னுடைய டிரைவர் தானே அப்படின்ட்டு கேட்க அப்போதான் 2 பேருக்குமே ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது டிரைவர்னு சொல்லி வச்சிருக்காளான்ட்டு 2 பேருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ ரொம்ப காமனா ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்குறான். லாஸ்ட் டைம் இவளை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தப்ப பின்னாடி சீட்டில் தானே உட்காந்து வருவன்ட்டு வந்தா, அதை நினச்சி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாதான். அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த ரங் நம்ம ஹீரோவுக்கு துரோகம் பண்ணதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இதுக்கு மேல் கொண்டு ஹீரோ இவளை நினைச்சு தேவதாஸ் ஆயிட்டு குடிச்சு வீணாக போறானா, இல்ல இவளுக்கு முன்னாடி நாம நல்லா வாழ்ந்து காட்டணும்ட்டு அவனுடைய சொந்த உழைப்புல முன்னேற போகிறார்னா, இப்ப இந்த பொண்ணு டம்ப் பண்ணா இல்லையா, இதுல இருந்து இவன் எப்படி வெளியே வர போறான் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.